ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை இன்னசென்ட் ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட்டு பாட்டை தான் எட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள அப்போல்லாம் நான் பேசுகிற வேர்டோட பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். ஹாப்பி தீபாவளிடா. எல்லாருமே சேஃபாக கேராக ஹெல்த்தாகவே இருந்துக்கோங்க. அப்புறம் தீபாவளிக்கு வெடிக்க சொல்லலாம், பாட்டு விடுங்க. ஓகேயாடா, ஹாப்பி தீபாவளி. பெட்லடா நம்ம ஜொங்குக்கு வந்து ஃபுல்லாக அவங்க மாமோட தயசில் கெட்ட வச்சபடி அந்த டயர்டில் மாமுக்கிட்ட க்ரை பண்ணி என்னால் டேக்கிட்ட க்ளோஸாக போகவே முடியல. நானே எவ்வளவோ டேக்கிட்ட க்ளோஸாக போக ட்ரை பண்ணுறேன். ஆனால் எங்கள் 2 பேரால் அந்த ரிலேஷன்ஷிப் லைஃபுக்குள்ளே மூவ் ஆனே ஆக முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பேசினபடி ஃபுல்லாக க்ரை பண்ணபடியே நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ஜொங்குக்கு இப்போ ஒரு 1/2 hourக்கு மேலேயே மூவ் ஆன் ஆயிடுச்சு. ஜொங்குக்கு ஃபுல்லாக அவங்க மாமோட தைஸ்லேயே ஸ்லீப் பண்ணியிருப்பார். ஜொங்குக்கோட டாடு தான் ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸில் குட்டி இருக்க மிரர் பீசஸ் எல்லாத்தையுமே மூவ் ஆன் பண்ணிவிட்டு அதை லைட்டாக க்ளீன் பண்ணி அதுக்கு ஆயில்மெண்ட்லாம் வச்சு கட்டு போட்டுட்டு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி ஜொங்கு க்ரை பண்ணபடியே ஸ்லீப் பண்ணட்டும். மேரேஜ் பண்ணாவது ஜொங்குக்கு ஹாப்பியாக இருப்பான்னு நினச்சா மேரேஜ் லைஃப்பில் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமா. ஜிமினா அப்பா நம்மக்கிட்ட சொன்னானா இப்போ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஜொங்கு கூட டேடி திங்க் பண்ணிகிட்டு இருந்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் தான் நம்ம டே வந்து ஜொங்கு கூட ஹவுஸுக்கு ஜொங்குக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வராரு. இந்த மாதிரி வந்தோம். இப்போ நம்ம ஜொங்குக்கிட்ட ஹாலில் உட்காண்ட்ருக்காரு. ஹாலில் செம்ம காண்டில் உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி கோமா உட்காண்ட்ருந்தோம். டே கரெக்டாக ஜொங்குக்கு பக்கத்தில் வந்து ஜொங்குக்கு இன்னுமா நீ ரெடி ஆகாமல் இருக்கிற, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, கம்பெனிக்கு போகணும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம டேடா இப்படி பேசிக்கிட்டே வந்தவர் ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை நோட் பண்ணுறாரு. இப்படி நோட் பண்ணால் ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸில் கட்டு போட்டிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜொங்குக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிக்க வருவார். ஆனால் நம்ம ஜொங்குக்கு வந்து டேயை மூவ் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே எழுது நேராக ரூமை பட்டு போகிறாரு. இந்த மாதிரி போனோம். ஜொங்குக்கு நான் உங்ககிட்ட தாண்டா பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே இந்த மாதிரி ஜொங்குக்கு பட்டு கட்டுனா டேக்கு பின்னாடி ஜொங்குக்கோட டேடு வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரின்னா அங்கிள் டைம் ஆயிடுச்சு, கம்பெனிக்கு போகணும், ஜொங்குக்கு நீங்கள் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டோம். டயாங் சொல்லுங்கள் அங்கிள், உனக்கு கம்பெனி ஒர்க் அவ்வளோ இம்பார்ட்டன்னா டயாங் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை அங்கிள் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங் வர சொன்னீங்கல்ல. மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். மீட்டிங் கம்பெனி ரெண்டுமே ஜங்குக்கு தானே. ஆமாம் அங்கிள், ஆனால் அவன் தான் அந்த மீட்டிங்க்கு ப்ரிப்பேர் ஆக மாட்டேன்னு சொல்கிறானே, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி டே சொன்னால் டேயோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணப்படி நீ என் சன்னும் ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் ஏன் இந்த மாதிரி கேட்குறீங்க, ஜொங்கு கூட நான் ஹாப்பியாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜொங்குக்கு நைட்டு பண்ண ப்ராப்ளத்தை மொட்டுட்டையுமே அப்படியே சொல்கிறாரு. அதுவும் ஜெனி அந்த கேர்ளோட நேமை சொல்லி எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டாரு. ஏன்னா கால் பண்ணி இந்த மாதிரிலாம் பேசினாலா. ஆமாம், உனக்கு டவுட்டு இருந்துச்சுன்னா அவன் மொபைலில் தான் இன்னும் அந்த நம்பர் இருக்கும், நீ செக் பண்ணி பார்த்துக்கோ. நீ ஜொங்குக்கு சேஃபாக பார்த்துப்ப, லவ்வாக கொடுப்பேன்னு நினச்சிட்டு அவனை உனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தேன். ஆனால் அவன் நைட்டு ஜெனியை கீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கன்னை எடுத்துகிட்டே வெளியே போக ஆரம்பிச்சிட்டான். எல்லா டைமும் ஜொங்குக்கு கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது. உனக்கே ரொம்ப நல்லா தெரியும் ஜொங்குக்கோட கேரக்டர் என்ன மாதிரின்ட்டு. எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். நீ எந்த அளவுக்கு ஜொங்குக்கிட்ட க்ளோஸாக இருக்கிறியோ அந்தளவுக்கு ஜொங்குக்கு ஹாப்பியாக இருப்பான். உன்கிட்ட இன்னொரு பர்சன்ட் யாராவது க்ளோஸாக வரணும்னு திங்க் பண்ணாங்கன்னா அவன் எந்த அளவுக்கு கோவப்படுவானுங்கிறதும் உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் நீ உன் ஒய்ஃபை எப்படி பார்த்துக்கிட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கோட டேட் அங்கேருந்து மூவ் ஆனான்னா இப்போ நம்ம டேடா நேராக ஜொங்குக்கோட ரூமுக்கு போயிருந்து இது பண்ணால் ஜொங்குக்கு பெட்டில் அப்படியே உட்காந்துருந்து அவரோட மொபைல் எடுத்து ஏதோ வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்காரு. டேயை முழுக்க இக்னோர் பண்ணுவாரா. இந்த மாதிரி இக்னோர் பண்ண இப்போ நம்ம டேடா ஜொங்குக்கு வா ஹவுஸுக்கு போகலாம், உங்களுக்கு தான் கம்பெனியில் ஒர்க் இருக்குமே, இன்றைக்கி மீட்டிங்கில் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி வா மீட்டிங்காவது போகலாம், நான் எங்கேயும் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கோங்க, நான் வரலை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜொங்குக் டேக்கிட்ட இக்னோர் பண்ணபடி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம டே ஜொங்குக்கு அப்படி பெட்லேருந்து தூக்கின பொசிஷன்லேயே கொண்டு போட்டப்பில் போட்டுருவார். இந்த மாதிரி போட்டோம். நம்ம ஜொங்குக்கு ஷாக்கில் நம்ம டே நோட் பண்ணால் டைம் ஆகிட்டு இருக்குனுங்கம்ல, போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒழுங்கா வா, இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோத்தையும் நானே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு போய்ட்டு கட்டுவாரா. இந்த மாதிரி கட்டுனா என்ன எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீயே ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விடுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு ஷாக்கில் நம்மகிட்டே நோட் பண்ணிகிட்டு இருப்பாரா. 10 times தான்
திரும்ப டோரை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வரல அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்மகிட்ட ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே இப்போ வர அந்த மாரி போனால் இது என்ன இவன் என்ன பிளாக்மெயில் பண்ணுறான்? டே இது ஏன் ஹவுஸ்டா, ஏன் பாட்டப்டா, ஏன் பெட்ரூம்டா, என்னையே மிரட்டுற நீ அப்படிங்கிற மாதிரி கட்டுனா இன்னுமா ஃப்ரெஷ்ஷப் ஆகலை நீ அப்படிங்கிற மாதிரி கட்டு வர அந்த மாதிரி கத்துறதை கேட்டு நான் எப்போவும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டவலை வேர் பண்ணபடி வெளியே நம்ம முன்னாடி நிற்பாரா அந்த மாதிரி என்ன இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் போடு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட கப்போர்டை ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பாரு. கொடுக்குற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்குமே ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வேர் பண்ணுறாரு. வேர் பண்ண அடுத்த செகண்டே நேராக கம்பெனிக்கு கூப்பிட்டு போயிட்டாரு. இப்படி கம்பெனிக்கு கூப்பிட்டு போய் சிஓ சீட்டில் இப்போ மீட்டிங் தான் நடந்துகிட்ருக்கு. சிஓ சீட்டில் நம்ம ஜங்குக்கு செம்ம காண்டில் அங்கே இருக்க எம்ப்ளாயிஸு மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டிய பர்சன்ஸ் அவ்வளோ விரும்பி பார்த்து ஹெவியாக முறைக்கிறாரு. குறைக்கி பக்கத்தில் இந்த மீட்டிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காருல நம்மகிட்ட அவரை பட்டு செம்ம காண்டில் மறைக்கிறாரு. நான் ஒய்ஃபாக என்ன மாதிரி ஃபீல் கேட்டேன். இவன் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறான்? எனக்கு மேனேஜராவாடா அவனை ஒர்க் பண்ண சொன்னேன். ஒரு ஹஸ்பண்டாக ஒர்க் பண்ண சொன்னால் இத்தனை பர்சன்ஸை பக்கத்தில் வச்சுட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருக்கானே அப்படிங்கிற மாதிரி காண்டிலே நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டே செம்ம ஹைப் ஆகுறாரு கோவட்டில். இந்த மாதிரி ஜொங்குக்கு செம்ம காண்டாகவும் கோவட்டில் இருக்கிறதா டே மீட்டிங் ஹாலுக்குள்ள இருக்கிற ஜிமினை நோட் பண்ணிவிட்டு நம்ம கஷ்டப்பட்டு பிளான் போட்டு அனுப்பணும். ஆனால் அந்த பிளான் இந்த அளவுக்கு சொதப்புன்னு நினைக்கலையே. ஜங்குக்கோட ஐஸில் என்னம்மா கோவம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் டேயுமே இந்த மீட்டிங்கை மட்டுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கவருக்கு ஜங்குக்கு காண்டாகிறான், கோவத்தில் இருக்கான்ங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. இருந்தாலுமே மீட்டிங்கை ஜங்குக்கு படியில் நம்ம தானே எல்லாத்தையும் பண்ணணும். அதனால் அந்த மீட்டிங் எல்லாத்தையுமே கரெக்டாக என் பண்ணிவிட்டு அந்த ஆப்போசிட்டில் இருக்க வர பர்சன்ஸ்கிட்ட பார்ட்னர்ஷிப்பாக ஆகிக்கிறாரு. இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் ஆனால் அந்த மீட்டிங் பிரேக் ஆன அடுத்த செகண்டே அந்த சீட்லேருந்து நம்ம ஜங்குக்கு எழுந்து நேராக கேபினை பட்டு போயிடுவார். இந்த மாதிரி கேபினை பட்டு போகிற மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு ஜிம்மின் இந்த பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக சைன் வாங்கிட்டு சிவரமுக்கு தூக்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக நம்ம ஜங்குக்கோ மூவ் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கோ ஃபாலோ பண்ணபடி அவர் வர அந்த மாதிரி வந்தோம். இப்போ சிவ ரூம்குள்ள தான் அந்த டேபிள்கிட்ட நின்றுக்கிட்டு இப்போ ரொம்ப அவசியம் இந்த ஒர்க்கெலாம் இந்த கம்பெனியில் இந்த ஒர்க்கெல்லாம் பார்க்கறதுக்கு மட்டும் அவனுக்கு டைம் இருக்கும். ஆனால் என்கிட்ட ஒரு 10 செகண்ட் பேசினா மட்டும் டைம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக திட்டிட்டு அந்த சிஓ ரூமில் அவரோட டேபிளில் இருக்கும்ல லேப்டாப் அதை தூக்கி கீழே போட போவாரா. இந்த மாதிரி கீழே போட போகிற லேப்டாப்பை நம்மகிட்ட கிரிப்பை பிடிச்சிட்டு ஜங்கு கூட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி உனக்கு ஏன் இந்த அளவுக்கு கோவம் வருது? உன் கோவத்தை ஒழுங்காக உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? மீட்டிங் உன்னோட கம்பெனிக்கு நடந்துகிட்ருக்கு, நீ என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க ஜங்குக்குங்கிற மாதிரி ஜங்குக்கு திட்டு நாட்டே பிடிச்சி தள்ளி விட்றாரு. அதான் மேனேஜர் நல்லா அழகாடா மீட்டிங்கை ரன் பண்ணி ஃபுல்லாக அந்த பேப்பர்ஸ்லாம் சைனை வாங்கி உன் பார்ட்னர்ஸ்க்கு ட்ரீட்லாம் கொடுக்கலையா அப்படி இப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம திட்டுறாரு. பார்ட்டிலாம் இன்றைக்கி சாயந்தரம் வச்சுருக்கீங்க பிள்ளைக்கு கிளப்பா இல்லாட்டி கம்பெனி இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கு இது உன்னோட கம்பெனி. ஓகே மேனேஜர், ஓகே எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது, இது என்னோட கம்பெனி தான். என்னோட மேனேஜர் பர்ஃபெக்டான ஒரு மேனேஜருங்கிறத நீங்கள் நல்லாவே ப்ரூவ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு மேனேஜரை நான் எங்கே தேடி போய் அலைஞ்சாலும் கிடைக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு என் டேடு செலெக்ஷன் பண்ணி இந்த கம்பெனியை பொறுப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மேனேஜரை கொண்டு என்கிட்ட கொடுத்துருக்காரு. நல்லா ஒர்க் பண்ணிங்க மேனேஜர், உங்களுக்கு வேணால் சேலரி அதிகமாகட்டா அப்படிங்கிற மாதிரி மேனேஜருங்கிற மாதிரி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருந்தேன். நம்ம டேய்க்கு நல்லாவே புரியுது கோவத்தில் இருக்கானுங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம தான் ஓகே சிவா சார், நீங்கள் டென்ஷன் ஆக்காதீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஈவினிங் பார்ட்டி ஹாலில் நான் கிளப்பில் தான் அரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் பட் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே இந்த பிளேஸில் இருக்கணும்னு சொல்கிறீங்கனால நான் இந்த பிளேஸ்லேயே ஹோல் ஒர்க்கையும் பண்ணிட்டேன். ஈவினிங் நம்ம பிளேஸில் இருக்க எல்லா பர்சன்ஸ்க்கும் சின்னதாக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நம்மகிட்ட இப்போ வர்ற பார்ட்டி அவனுக்கு திமிரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்கு காண்டிலேட்டே நோட் பண்ணோம். எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் அதேமாரி அந்த கம்பெனிலே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்ட்டி கால் மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்மகிட்ட அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாரு. அங்கே எம்ப்ளாயிஸும் இப்போ டெண்டர் போட்ட பார்ட்னர்ஸ் எல்லாருமே அந்த பிளேஸ்க்கு வராங்க. அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம். நம்ம ஜங்குக்குமே அதே பிளேஸில் தான் இருந்து அங்கே வர பர்சன்ஸ்கிட்டலாம் கொஞ்சம் ஒரு ஃபேக்கான ஸ்மைல்லையே சிரிச்சுக்கிட்டு அப்படியே ட்ரிங்க் குடிக்கிறது, ஃபுட் எடுத்து சாப்பிட்றதுங்கிற மாதிரி அங்கே என்ஜாய் பண்ணுற மாதிரியே நம்ம ஜங்குக்கு ஃபேக்காக ட்ராமா பண்ணிகிட்டு நிற்பார்.
ஃபுல் கோவத்தில் இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தா ஃபங்க்ஷன் 1 by 1 மூவ் ஆன் ஆகிட்டுருக்க அந்த மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கை நோட் பண்ணால் ஜங்குக்கு அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நிறைய ட்ரிங்க் பண்ணுறாரு. இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகி வேகமாக ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த கிளாஸ் அப்படி இந்த மாதிரி பிடிச்சா, ஹே தள்ளிப்போ, என்ன பண்ணுற தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கிளாஸை மூவ் ஆன் பண்ணிவிட்டு டேயை மூவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த கிளாஸை புஷ் பண்ணி மறுபடியும் ஸ்கிப் பண்ணி குடிப்பாரா. ஜங்குக்கு என்ன பண்ணுற, நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டேன், இது என்னோடய பார்ட்டி ஹால், நான் எவ்வளோ வேணாலும் ட்ரிங்க் பண்ணுவேன், ட்ரிங்க் மட்டும் நான்டா மணி கொடுத்து வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி டேட்டு இந்த மாதிரி பேசுனா டே நம்ம ஜங்குக்கு செம்ம ஹைப் ஆகிட்டாருங்கிறது டேக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி ஃபீல் ஆகி ஜங்குக்கு கிரிப்பாக பிடிச்சிட்டு இதுக்கு மேலே எதையும் கொடுக்காதீங்கிற மாதிரி இந்த ட்ரிங்க் கொடுக்க வருவாங்களா அந்த பர்சன்ட்டை சொல்லவும், ஏய் அவன் சொன்னால் கேட்பியாடா, எட்டு வா, எனக்கு இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஜங்குக் ப்ராப்ளம் பண்ணாட, நான் ப்ராப்ளம் தாண்டா பண்ணுவேன், நான் ப்ராப்ளம் தாண்டா பண்ணுவேன், என்னடா பெரியவங்களங்க பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி போதையிலேயே இப்படி ஹக் பண்ணிவிட்டு கிரிப்பை பிடிச்சிட்டு இருக்கட்டே அவட செஸ்ஸில் அப்படி ஃபேஸை வச்சபடி கொஞ்சம் ஹக் பண்ண பொசிஷனில் பட்டுட்டு, ஒரு மேனேஜராக கம்பெனியை கரெக்டாக கவனிக்க தெரிஞ்ச உனக்கு ஏன்டா ஒரு ஹஸ்பண்டாக இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இப்படி வேற நம்மகிட்ட திட்டிட்டு அந்த போர்டிலே அதை திரும்ப திரும்ப சொல்கிறாரு. மேனேஜராக நீ கரெக்டாக ஒர்க் பண்ணுற, ஹஸ்பண்டாக நீ என் லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரகிள்மெண்ட்டை கொடுக்குற, இக்னோர் மூமெண்ட்டை கொடுக்குற, மேனேஜராக இருக்க முடிஞ்ச உனக்கு ஏன் ஹஸ்பண்டாக இருக்க முடியல அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டில் ட்ரிங்க் பண்ண போட்டியில் செம்மையாக புலம்பிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இதுக்கு மேலே ஜங்குக்கு எங்கே விட்டு வைக்கிறது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பொறுமையாக நேராக கேபினுக்கே கூட்டு வந்துட்டு அண்ட் கேபினில் ஜங்குக்கோட கேபினில் மற்ற பர்சன்ஸ் உட்காரதுக்கு லாங்காக ஒரு சோஃபா உண்டு. அந்த சோஃபாவில் அப்படியே நம்ம ஜங்குக்கு பொறுமையாக படுக்க வச்சுட்டு, நீ இங்கே இரு, நான் கீழே நிறைய பார்ட்டிக்கு வந்துருக்க பர்சன்ஸ் எல்லாத்தையுமே கவனிச்சிக்கணும், அமைதியாக ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே அங்கேருந்து மூவ் ஆன் ஆகலான்னு ட்ரை பண்ணால் நம்ம டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜங்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. எங்கே என்னை கழட்டிட்டு போகலான்னு நினைக்கிற, பார்ட்டியே அவனோட பாட்டுக்கு என்ஜாய் பண்ணுவானுவேன், நீ என் பக்கத்தில் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிட்டு விட மாட்டாங்கன்ட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவார். இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணோம் ஜங்குக்கு சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட இப்படி நம்ம டே பேசினா டேயை பிடிச்சி அந்த சோஃபாவில் லாக் பண்ணபடி டேக்கு மேலே ஓவராக்கி நம்ம ஜங்குக்கிட்டா, எங்கள் பாரு ஹஸ்பண்ட், என்னோட டேடி, ஏன் டேடி என்னை இக்னோர் பண்ணுற, நான் மற்ற கேர்ள்ஸ் மேட்ரு இல்லைங்கிறதுனால என்னை இக்னோர் பண்ணுறியா, அப்போது என்ன உனக்கு பிடிக்காதா, உனக்கு கேர்ள்ஸ் மேலே தான் ஃபீலிங்ஸா, என் டேடி சொன்னதுக்காக தான் என்னை நீ மேரேஜ் பண்ணியா, சொல்லு டேடி, இந்த ஜங்குக்கு உனக்கு பிடிக்காதா டேடி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பெயினான மூமெண்ட்லேயே என்னை உனக்கு பிடிக்கலையா, அதனால தான் என்னை ஃபுல்லாக இக்னோர் பண்ணி வச்சுருக்கியா, என் டேடை சொன்னாங்கன்னுங்கிறதுக்காக தான் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டியா, நீ ஓப்பனாகவே சொல்லு டேடி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜங்குக்கு பேசுகிறதெல்லாம் கேட்டு நம்ம டேக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகி இப்படி அவருக்கு மேலே ஓவராக இருக்க ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு இருந்த நம்மட்டு ஜங்குக்கோட பேக் சைடு கிட்ட கிரிப்பாக போச்சு ஜங்குக்கு கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, யாரை சொன்னா, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி டைட்டாக ஹக் பண்ணுவாரா. அப்படி ஹக் பண்ணால், அப்போ ஏன்டா என்ன இக்னோர் பண்ணியே வச்சுருக்க நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி நம்ம டைட்டாக பேசினா, எனக்கு என்னடா பண்ண சொல்கிற, ஒர்க்கு மட்டுமும் நான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது, எப்படி உன் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு வந்தால் அந்த பிளேஸில் ப்ராப்ளம் ஆகுது, நான் என்னடா பண்ணணுங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி புலம்புனா, இப்போண்டா இங்கே டிஸ்டர்ப் பண்ணதுக்கு யாருமே இல்லையே, நீயும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இது சிஓ ரூமு, அது மட்டும் இல்லை கீழே தான் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே இருக்காங்க, போட்டா குறைக்கி பார்ட்டி நடந்துகிட்ருக்கு, ப்ளே பண்ண நினைக்காது அப்படிங்கிற மாதிரி டே சொன்னால், அதெல்லாம் முடியாது, இந்த பேபிக்கு கண்டிப்பாக இன்றைக்கி இந்த டேடி வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிட்டு நம்ம டேயோட லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணுவார். அந்த மாதிரி கிஸ் பண்ணோம். அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, என் செல்லம்லாம் அப்படிலாம் ப்ராப்ளம் பண்ணக்கூடாது, எம்ப்ளாயிஸ் எல்லோரும் போகட்டும், அப்புறம் ஹவுஸுக்கு போய் நம்ம 2 பேரும் ஜாலியாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணலாங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு விட்டு அப்படியே அந்த சோஃபா விட்டு எழுந்துட்டு, நீ இங்கேயே இரு, நான் எல்லா பர்சன்ஸையுமே அந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணிவிட்டு ஹவுஸுக்கு அனுப்பிட்டு நான் உன்னை கூப்பிட வரேனுங்கிற
மாதிரி கரெக்டாக அந்த கேபின் டோர்கிட்ட போவாரா அந்த மாதிரி போனால் பக்கத்தில் அந்த சோஃபாவுக்கு பக்கத்தில் குட்டியாக மிரர் டேபிள்லாம் வச்சுருப்பாங்களா அதை ஓங்கி ஒரு கிக்கில் உடச்சாரு. உடச்சிட்டு பார்த்துட்டு போ எங்கே வேணாலும் போ, எதுக்காக நான் இந்த ரூம்குள்ளே இருக்கணும், நீ சொல்கிறது நான் கேட்கணுமா, கேட்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுந்து அப்படியே அந்த ரூம் முழுக்க அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த கேபின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம ஜொங்குக்கே வெளியே போகிறது இந்த மாதிரி பண்ணோம். ஜொங்குக்கு செம்ம போர்டில் இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு கிரிப்பாக பிடிச்சி நான் சொல்கிறத கேள்வி ஜொங்குக்கு ஏன் ஜொங்குக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணப்பட்டாலும் அப்புறம் நம்மகிட்டே தான் அந்த பொசிஷனில் புஷ் பண்ணி கொண்டு வந்து திரும்ப அந்த சோஃபாவில் பிடிச்சி தள்ளுறாரு. அமைதியாக இங்கே இருக்கிற, இங்கேருந்து எங்கேயாவது எழுந்து போகணுன்னு நினச்சா அப்புறம் நான் உன்கிட்ட பேசக்கூட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாரு. நான் இவன்கிட்ட பேச மாட்டேன், என் பேச்சை கேட்காம இங்கேருந்து எழுந்து போய் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணினா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத கேட்டு நம்ம ஜொங்குக்கு க்ரையிங் வந்துடுது. க்ரை பண்ணபடி அப்படியே உட்காண்ட்ருப்பாரா. அந்த மாதிரி உட்காண்ட்ருக்க மூமெண்டம் நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கேபின் டோரை விட்டு வெளியே போவாரா. அந்த மாதிரி போய் திரும்பவும் நம்ம ஜொங்குக்கை பார்த்தா ஜொங்குக்கு அதே பிளேஸில் சொல்லிட்டான்னுங்கிறதுக்காக அப்படியே அந்த பிளேஸில் உட்காந்துருந்து அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம ஜொங்குக்கு க்ரை பண்ணுவாரோ. அந்த மாதிரி க்ரை பண்ணோம். அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்து கரெக்டாக ஜிமினா கிட்ட வர்றாரு. ஜிமினா கிட்ட வந்துட்டு என்னெல்லாமோ நிறைய சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவும் ஓகே பண்ணுவார். அந்த மாதிரி ஓகே பண்ணால் சரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக நம்மகிட்ட ரூமுக்கு வருவாரா. அந்த மாதிரி ரூமுக்கு வந்தால் நம்ம ஜொங்குக்கு இனிமேல் அதே பிளேஸில் க்ரை பண்ண பொசிஷன்லேயே உட்காந்துருக்கு மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு பக்கத்தில் க்ளோஸாக வந்து ஜொங்கு கூட நெக்கில் அப்படியே நம்மகிட்ட கிஸ் பண்ணுவாரா. அந்த மாதிரி கிஸ் பண்ணால் ஃபஸ்ட்டில் நம்ம ஜொங்குக்கு பயந்துருவார். அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் உட்காந்துருக்குதுட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏதோ மீட்டிங்னு சொல்லிட்டு கீழே போனேன். மீட்டிங் அட்டன் பண்ண வந்த பார்ட்னர்ஸ்க்கெலாம் ட்ரீட் கொடுக்க போனேன், அவங்களாரையும் ஹவுஸுக்கு அனுப்ப போகிறேன்னு சொன்னேன். இங்கே எதுக்கு வந்த, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேனுங்கிட்ட பார்க்க வந்தியா, நான் எதுவும் பண்ண மாட்டேன் போ இங்கேருந்து அப்படிங்கிற மாதிரியும் இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கோ மாட்டையை பற்றி பேசணும். நம்மகிட்டே ஜொங்குக்கோட லிப்பில் கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணபடி அந்த சோஃபாவில் ஜொங்குக்கு புஷ் பண்ணபடி ஜொங்குக்கு மேலே ஓவர் ஆகுறாரு. இந்த மாதிரி நம்மகிட்ட ஓவர் ஆகுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜொங்குக்கு செம்ம ஹாப்பி ஆகிடு. ஹாப்பிலே இப்படி நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு டாடி என்கிட்ட ப்ளே பண்ண வேண்டியா நீ அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பாரா. ஆமாம், உன் டாடி உன்கிட்ட ப்ளே பண்ணுறதா திங்க் பண்ணிட்டேன். ஏன் பேபின்னு தான் பாவம், எவ்வளோ டேஸ் தான் டாடியை மிஸ் பண்ணிகிட்ருக்கோம், டாடிக்குமே பேபி ரொம்ப இம்பார்ட்டண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவார். அந்த மாதிரி பேசினா ஜங்குக்கு ஷை ஆகி ரியலி நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ரொம்பவே மிஸ் பண்ணேன், இவ்வளோ ஹாட்டாக ரூடாக இருக்கிற பாய் ஃப்ரெண்டை ஒய்ஃபை பக்கத்துலேயே வச்சுட்டு டச் பண்ணாமல் கிஸ் பண்ணாமல் இருக்கிற மூமெண்ட்டு ஹெல்லோட பெயின் தெரியுமா உனக்கு, ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கு கூட நெக்கில் சீக்ஸில் செஸ்லாம் அப்படி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாரா. டாடி இவ்வளோ போராலாம் கிஸ் பண்ணாண்டா, இன்னும் பயங்கர ரூடாக கிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன ரூடாக கிஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் அப்படி தான் நீ கிஸ் பண்ணணும், ரூடாக அப்ளை பண்ணாது, என்ன சாஃப்ட் அப்ளை பண்ணுற, இந்த மாதிரி சாஃப்ட்லாம் எனக்கு பிடிக்காது, ரூடாகட்டும் அப்படிங்கிற மாதிரி ரூடாக வேணுங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா. அந்த மாதிரி பேசுகிறது கேட்டு டேக்கே லைட்டாக ஷையாக இருக்கும், இருந்தாலும் அந்த ஷைனஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஜொங்குக்கிட்ட க்ளோஸாக அவர் கிஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு. பட் அது எல்லாம் சாஃப்டாக அப்ளை ஆகுது, என்கிட்டேவா சாஃப்ட் அப்ளை பண்ணி தப்பிக்கலான்னு பார்க்குற இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஷர்ட்டுக்குள்ள ஆன்சர் விட்டு நம்ம ஜொங்கு டேயோட பாடியை ஃபுல்லாக ரப் பண்ணபடி நம்மகிட்டையே பயங்கரமாக ஹைப் பார்க்குறாரு. இந்த மாதிரி ஹைப் பார்க்குற மூமெண்ட்டுக்கு நம்மகிட்டே ஃபுல்லாகவே கண்ட்ரோலை மட்டுட்டு இருந்து ஜொங்கு கூட நெக்க சாஃப்டாக கிஸ் பண்ணி சாஃப்டாக பைட் பண்ணிட்டு இருந்தவர் பயங்கர ரூடாக பைட் பண்ணுவாரா. இதை தான் எதிர்பார்த்தேன், இந்த மாதிரி தான் என்கிட்ட முழுக்க ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்டே நோட் பண்ணோம். எந்த அளவுக்கு ரூடாக இருந்தாலும் உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்கு கூட நெக்கில் பயங்கரமாக பைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பைட் பண்ணிட்டு இருந்தா
டெனிக்கிட்ட இருந்து கால் கரெக்டாக வருது டெய்க்கு. இந்த மாதிரி கால் வந்தால் நம்ம டேடா கிஸ் பண்ணிட்டு இருந்தவர் ஜொங்குக்கை விட்டு அப்படி எழுந்துப்பாரா, அந்த மாதிரி எழுந்துக்கிட்டா டேடி என்ன பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணோம். ஜெனி கால் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த கால் அட்டன் பண்ணி என்னாச்சு ஜெனி அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லட்டையா டைம் 8 o'clock மேலே ஆயிடுச்சு, நீயும் ஜொங்குக்கும் இன்னும் ஹவுஸுக்கு வரல, அதான் ஆன்ட்டி எப்படி டின்னர் ரெடி பண்ண சொன்னாங்க, நீங்கள் ஹவுஸுக்கு வரீங்களா இல்லை வெளியே எங்கேயும் போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்கவும், ஜெனிக்கிட்ட பேசுகிறத கேட்டு நம்ம ஜொங்கு காண்டிலே அப்படியே பட்டு முறைச்சோம். நானும் ஜொங்குக்கும் இங்கே பார்ட்டி ஹாலில் பார்ட்டி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு 1 ஹவரில் ஹவுஸ்க்கு வந்துடுவோம், எங்களுக்கான டின்னரை ரெடி பண்ண சொல்லிடு, பார்ட்டி முடிஞ்சதோட ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிருவோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்கிறத கேட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜெனி கட் பண்ணிவிட்டு, பார்ட்டி ஹாலில் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவள் ஃப்ரீயான, என்ன என்ன ப்ராப்ளம் இப்போ உனக்கு, எதுக்கு என்னை பார்த்து இந்த முறைக்கிற, எதுக்கு முறைக்கிறேன்னு கேட்டேன். டேடியே பார்த்து முறைப்பியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட அப்படி ஜொங்குக்கு மேலே ஓவரானபடி நம்ம ஜொங்குக்கிட்ட பயங்கரமாக ப்ளே பண்ணுறாரு. ஜொங்குக்குமே ப்ளே பண்ணுற மூமெண்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாகி ஏதோ கால் வந்ததோட கலட்டிட்டு போயிடுவானோன்னு நினச்சோம். ஆனால் நம்ம டேடி நம்மளை விட்டுட்டு எங்கேயும் போகலனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி டேயை பயங்கரமாக நம்ம ஜொங்குக்கே ஹீட்டாக பார்க்குறாரு. பாடியை ரப் பண்ணுறாரு. நம்ம டேக்கு எந்த அளவுக்கு ஹீட்டப் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஹீட்டப் நம்ம ஜொங்குக் நம்ம டேயை ஹைப் ஆக்கி அந்த மொமெண்ட்டில் நம்ம டே சம்மரோட நம்ம ஜொங்குக்கிட்ட ப்ளே பண்ணுறாரு. 2 பேருமே இன்டிமேட்டாகவும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்டிமேட்டாக இருந்தால் இப்போ ஒரு 1 ஹவர்கிட்ட ஆயிடுச்சு. இன்னுமே நம்ம ஜொங்குக்கிட்டேயே அவரை விட்டு மூவ் ஆன் ஆக விடுறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. டே நம்ம 1 ஹவர் ஆயிடுச்சு, ஹவுஸுக்கு போகணுங்கிற மாதிரி திங்க் பண்ணி சரி பிறவெல்லாம் ஹவுஸில் போய் பார்த்துக்கலாங்கிற மாதிரி எழுந்துக்கிட்டா, அதெல்லாம் முடியாது, நல்லா ஃபீல் அதானே ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், எங்கே எழுந்து போகிற, நம்ம ஒன்று ஹவுஸுக்கு போகண்டா இங்கேயே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்கிட்ட திரும்பவும் ப்ளே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இவ்வளோ நேரம் 1 ஹவராக உங்ககிட்ட தானே க்ளோஸாக ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், 1 ஹவருக்குள்ளே நம்ம ஹவுஸுக்கு போகலைன்னா மறுபடியும் கால் வரும், மற்ற எல்லா ஒர்க்குமே ஹவுஸில் போய் பார்த்துக்கலாம், இப்போ எழுந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டைம் ஓவன் ஆயிடுச்சு, பிறகு நீயே ஹவுஸ்க்கு வரலன்னு ஹவுஸில் இருக்க பர்சன்ஸ் கால் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட அப்படியே எழுந்து அவரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணால் ஜொங்குக் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி உட்காண்ட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்து ஜொங்குக்கு நம்மகிட்டயே வேர் பண்ணி விட்டுட்டு எதுக்கு இந்த அளவுக்கு என் பேபி கோவப்படுது, இவ்வளோ நேரம் டேடி கூட தானே டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணேன், இப்போ என்ன முடியாதுன்னு நான் சொன்னேன், வா ஹவுஸுக்கு போடலாம், திரும்பவும் எக்கச்சக்க ரவுண்ட் ப்ளே பண்ணலாம், ஆனால் இப்போ கண்டிப்பாக டின்னர் சாப்பிட ஹவுஸுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சுல, மாம் டாடெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு அப்படியே அங்கேருந்து கூட்டிகிட்டு வருவார். அந்த மாதிரி கூட்டிட்டு வந்தால் நம்ம ஜொங்குக்குமே சரி அந்தளவுக்கு 1 ஹவர் ஜாலியாக ப்ளே பண்ணியாச்சு, டைமர் ஆயிடுச்சு, கண்டிப்பாக அந்த பேரண்ட்ஸ் கால் பண்ணுறாங்களோ இல்லையோ ஜெனி கால் பண்ணி என்ன பண்ணுறியன்னு கேட்டுட்ருப்பா. அப்போ நம்ம ஹவுஸுக்கு போகலான்ங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே கூடயே சேர்ந்து நேராக கீழே இறங்கி வராரு. இப்போ பார்ட்டிகளில் இருக்க பர்சன்ஸ் எல்லாருமே ஹவுஸுக்கு எம்ப்ளாய் பார்ட்னர்ஸ் எல்லாருமே போயிருப்பாங்க. ஜிமினா மட்டும் நிற்கிற மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சரிடா ஹவுஸுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வீமினும் ஜொங்குக்குமே நேராக ஹவுஸுக்கு கிளம்பி வராங்க.